So guys, welcome back to another important update video. So first of all பார்த்தா நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணோம். இன்னைக்கு வந்து ஸ்மாக்டவுன்லேருந்து. ஸோ ஸ்மாக்டவுனில் வந்து என்னெல்லாம் வந்து மெயினாக வந்து நடந்துச்சுன்னு வந்து நம்ம வந்து பார்த்துலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தா இந்த ஸ்மாக்டவுன் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு நம்மளோட குந்தர். ஸோ குந்தர் வந்து வராரு அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட ஆடம் பியர்ஸ் கூட வந்து ஆடம் பியர்ஸ் பார்த்தா கன்ஃபார்ம் வந்து பண்ணுறாரு. ஸோ டாக் டீம் மேட்ச் வந்து நடக்க போதில்ல சாட்டர்டே நைட் மெயின் இவெண்ட்டில் பிட்வீன் நம்மளோட கோடி அண்ட் பங்க் வெர்சஸ் நம்மளோட சாமி அண்ட் குந்தருக்கான டாக் டீம் மேட்ச். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தா சாமி ஜெயின் அண்ட் குந்தர் வந்து ஜெயிச்சிட்டாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் பார்த்தா சம்மர் ஸ்லாமில் வந்து கோடி வெர்சஸ் பங்க்கான மேட்ச்சில் வந்து ஆட் வந்து ஆகிடுவாங்க. அந்த அன்டிஸ்பிளே சாம்பியன்ஷிப் மேட்ச்சில் வந்து ஆட் வந்து ஆகிடுவாங்க. ஸோ அந்த மேட்ச் பார்த்தா ஃபேட்டல் 4-வே வந்து மாறிடும். ஸோ அப்படின்னு பார்த்தா நம்ம ஆடம் பியர்ஸ் வந்து கன்ஃபார்ம் வந்து பண்ணிட்டாரு. பை த வே நம்ம வந்து ஷோவோட எண்டிங்கில் பார்த்தா குந்தர் வெர்சஸ் நம்ம கோடி ரோட்ஸ்க்கான மேட்ச் வந்து பார்க்குறோம். அண்ட் மேட்ச் முன்னாடி பார்த்தா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து சொல்லியிருந்தாரு சிஎம் பங்க் கிட்ட, ஸோ என்னோட மேட்ச்சில் வந்து நீ வந்து இன்டர்ஃபியர் வந்து பண்ணாதேன்னு. ஆனாலும் பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து ஹெல்ப் பண்ண வந்துடுறாரு நம்மளோட கோடி ரோட்ஸுக்கு. ஸோ கோடி ரோட்ஸ் சொல்லியோ பார்த்தா நம்ம சிஎம் பங்க் வந்து இங்கே வந்து வந்துடுறாரு. அண்ட் தென் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம வந்து சாமி ஜெயினை கூட வந்து பார்த்தோம். ஸோ சாமி ஜெயின் வந்து ரிட்டர்ன் வந்து பண்ணிட்டாரு அண்ட் அவர் பார்த்தா அட்டாக் வந்து பண்ணாரு நம்ம சிஎம் பங்க் மேலே. தென் அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மேட்ச் வந்து டிக்யூஆல் வந்து முடிஞ்சிடும், யாருமே வந்து ஜெயிக்க மாட்டாங்க. அண்ட் நம்ம வந்து ஒரு ப்ரால் வந்து பார்ப்போம் கடைசியில். ஸோ நேற்று சொன்ன மாதிரியே பார்த்தா ஒரு ப்ரால் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த ப்ரால் பார்த்தா ரொம்ப வந்து ஃபேக்காக வந்து இருந்துச்சு, ஒரு பஞ்சு கூட வந்து அடிக்கிற மாதிரி வந்து தெரியல. ஸோ பர்சனலி இந்த ப்ரால் வந்து பார்க்கும்போது எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு பஞ்சாவது அடியண்டா ஸோ அப்படின்னு தான் வந்து எனக்கு வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்பவே பார்த்தா ஃபேக்காக வந்து இருந்துச்சு. சிஎம் பங்கோட பஞ்சஸ்லாம் வந்து காத்துலேயே வந்து அவர் வந்து அடிச்சுன்னு இருந்தார். ஸோ ஸ்டிப்லேஷன் வந்து போட்டாங்க, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் இந்த ப்ரால் பார்த்தா இன்னும் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்கலாம். இந்த ப்ரால் பார்த்தா ரொம்ப வந்து ஃபேக்காக வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தா நம்ம நெட்ஃப்ளிக்ஸை பற்றி. ஸோ இந்த இயர் வந்து இது வரைக்கும் வந்து நடந்த டபிள்யூடபிள்யூட பிஎல்இஸோட வியூவர்ஷிப் வந்து நம்மளுக்கு வந்து தெரிய வந்திருக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம ராயல் ரம்பிளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இடம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ராயல் ரம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 3.1 மில்லியன் வந்து வியூவர்ஷிப் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் ரெசல்மேனியா சண்டேக்கு வந்து 3 மில்லியனு அண்ட் ரெசல்மேனியா சாட்டர்டேக்கு வந்து 2.7 மில்லியனு அண்ட் எலிமினேஷன் சாம்பருக்கு வந்து 1.9 மில்லியனு அண்ட் கிளாஸ் இன் இட்லிக்கு பார்த்தா 1.6, பேக்லாஸ்க்கு வந்து 1.4 அண்ட் நைட் ஆஃப் சாம்பியன்ஸுக்கு வந்து 1 மில்லியன் வந்து வியூவர்ஷிப் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த இயர் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து நம்மளோட ராயல் ரம்பிளுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வியூவர்ஷிப் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் போன இயரும் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கு தான் வந்து அதிகமாக வந்து வியூவர்ஷிப் வந்து கிடச்சிது. ஸோ ரெசல்மேனியா விட பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிளுக்கு தான் வந்து இப்போலாம் வந்து வியூவர்ஷிப் வந்து அதிகமாக வந்து கிடைக்குது. ஏன்னா ராயல் ரம்பிளோட மேட்சே வந்து அவ்வளோ ஹைப்பாக வந்து இருக்கும். ஸோ ராயல் ரம்பிள் மேட்ச்க்காகவே பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அந்த ராயல் ரம்பிளோட பிஎல்இ வந்து பார்ப்பாங்க. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனை பற்றி. ஸோ ஸ்மாக் டவுனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டைம் எரர் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்மாக் டவுன் வந்து நடக்கும்போது பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னலி வந்து நிறைய பேருக்கு வந்து என்ன வந்து காட்டுச்சுன்னா, ஸோ டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் வந்து ஆட் வந்து போட்டாங்கன்னா மேலே வந்து சைடில் வந்து காட்டல பேக் இன் 2 மினிட்ஸ், பேக் இன் 5 மினிட்ஸ். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா காட்டல. ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனில் வந்து எப்படிலாம் வந்து காட்டியிருக்காங்கன்னா பேக் இன் 169 மினிட், பேக் இன் 15 மினிட், பேக் இன் 16 மினிட். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பெரிய டைம் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து இங்கே வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு ஸ்மாக் டவுனில். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனோட டெக்னிக்கல் டீம் வந்து தூங்கி நின்றாங்க போல. ஸோ ரொம்ப பார்த்தீங்கன்னா மோசமாக வந்து இன்னைக்கு வந்து ஸ்மாக் டவுனோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஆட் வந்து எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும் எப்போ முடியும் ஒன்றுமே வந்து தெரியவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து இதை வந்து லைவ்ல வந்து பார்த்துன்னு இருந்தேன், எனக்கு வந்து வந்துனே இருந்துச்சு இந்த மாதிரி. தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பேக்கில் போனேன், மறுபடியும் வந்து ஓப்பன் பண்ணேன், மறுபடியும் வந்து இப்படி தான் வந்து இருந்துச்சு. தென் அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ட்விட்டரில் வந்து போனேன். தென் ட்விட்டரில் பார்த்தா எல்லாருக்கும் வந்து அதே மாதிரி தான் வந்து வருது. ஸோ எனக்கு வந்து அந்த மூமெண்ட் தான் வந்து ஞாபகம் வந்துச்சு. ஸோ எனக்கு மட்டும் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்குன்னு வந்து நான் பயந்தே போயிட்டேன். ஸோ உங்களுக்கும் வந்து இது வந்து இருக்குன்னு வந்து தெரியும்போது தான் வந்து எனக்கு வந்து ஹாப்பியாக இருக்குன்னு வந்து எனக்கு வந்து அந்த மூமெண்ட் வந்து வந்துச்சு. ஸோ ஹோப் பண்ணுவோம் டபிள்யூடபிள்யூ வந்து இதை வந்து அடுத்த ஷோவில் வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு. பை த வே நீங்கள் வந்து இதை ஃபேஸ் பண்ணீங்களா இல்லையான்னு வந்து மறக்காம கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா AEW அண்ட் டபிள்யூடபிள்யூ பற்றி. ஸோ ஆகஸ்ட் 2026 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து நடக்க போகுது. அண்ட் அதே ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா AEWவோட ஆல் இன் லண்டன் வந்து நடக்க போகுது. ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து சம்மர் ஸ்லாம்காக வந்து 22,000 மேலே தான் வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே நம்ம வந்து AEW வந்து பார்த்தோம்னா AEW பார்த்தீங்கன்னா ஓவர் 30,000 மேலே வந்து ஆல்ரெடி வந்து டிக்கெட் வந்து சோல்ட் அவுட் வந்து பண்ணிட்டாங்க. அவங்க ஷோ வந்து இப்போ வந்து ரொம்ப வந்து தூரமாக வந்து இருக்குது. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மந்த் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க ஷோ பார்த்தீங்கன்னா 30 ஆகஸ்ட் தான் வந்து நடக்க போகுது. ஆனால் சம்மர் ஸ்லாம் வந்து சில நாளில் வந்து நடக்க போகுது. ஸோ 10-15 நாள் தான் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஆகஸ்ட் 1 அண்ட் ஆகஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம் வந்து பார்க்க போகிறோம். ஆனால் இவ்வளோ கிட்ட இருக்க ஈவெண்ட்காக பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ வந்து வெறும் 22,000 தான் வந்து டிக்கெட் வந்து சேல்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா AEWவோட ஆன்லைன் பிளான்ஸ்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து AEW தான் வந்து ஃபயரில் வந்து இருக்குது, டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து மொக்கையாக வந்து இருக்குது. ஸோ இது பார்த்து நானே வந்து ஷாக் ஆகிட்டேன்.
ஏடபிள்யூட ஆல் இன் லண்டனுக்கு வந்து 30,000 மேலே பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் டபிள்யூட பிக்கஸ்ட் பார்ட்டி ஆஃப் த சம்மர் ஸ்லாம்க்கு வந்து இன்னும் 30,000 கூட வந்து கிராஸ் ஆகலைன்னு. அண்ட் இப்போ வந்து நான் வந்து அடுத்த அப்டேட் க்ரோஸ் இந்த அப்டேட் பார்த்தா சம்மர் ஸ்லாமோட கிக் ஆஃப் பற்றி. ஸோ சம்மர் ஸ்லாம் 2026 கிக் ஆஃப் ஷோ வந்து எப்போ வந்து நடக்க போகுது, ஸோ அதோட டைம் வந்து நம்ம வந்து பார்த்துலாம் இந்தியா அக்கார்டிங்ஸு. ஸோ இந்தியா அக்கார்டிங்ஸ் வந்து நம்ம வந்து எப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த சம்மர் ஸ்லாமோட கிக் ஆஃப் ஷோவை. ஸோ இந்தியா அக்கார்டிங்ஸ் பார்த்தா நீங்கள் வந்து 20th ஜூலை மண்டே அன்னைக்கு 11 PM வந்து பார்க்க போகிறீங்க. ஸோ வரப்போகிற மண்டே அன்னைக்கு நைட்டு 11 மணிக்கு வந்து நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க சம்மர் ஸ்லாமோட கிக் ஆஃப் ஷோவை. தென் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து ரா வந்து போடுவாங்க. ஸோ அந்த கிக் ஆஃப் ஷோவில் பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்லாம்க்கான ஹைப் வந்து இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி வந்து டபிள்யூடபிள்யூ வந்து ஏதாச்சும் வந்து பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த அப்டேட் கூட இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தரை பற்றி. ஸோ செல்ஃப் மேட் ப்ரோ ரெஸ்லிங் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரிஜினலி வந்து ஷெடியூலாக இருந்தார். அவர் வந்து ப்ராக் லெஸ்னர் வந்து ஃபேஸ் பண்ணுவார் சம்மர் ஸ்லாமில். அண்ட் சம்மர் ஸ்லாம்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இயரோட எண்டிங்கில் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரோமன் ரெயின்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணுவார் ஃபார் தி டபிள்யூடபிள்யூ வேர்ல்ட் ஹெவிவெயிட் சாம்பியன்ஷிப். ஆனால் டபிள்யூடபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்த பிளான்ஸ்லாம் வந்து சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அண்ட் குந்தரை பார்த்தீங்கன்னா டபிள்யூடபிள்யூ அன்டிஸ்பிளேட் சாம்பியன்ஷிப்போட ஃபியூரில் வந்து போட்டு விட்டாங்க. ஸோ ஒரிஜினலி பார்த்தீங்கன்னா குந்தர் தான் வந்து ப்ராக் லெஸ்னர் கூட வந்து ஃபேஸ் பண்ணலான்னு வந்து இருந்தார் இந்த சம்மர் ஸ்லாமில். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம குந்தருக்கு வந்து வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும். ஸோ இவ்வளோ பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் சேஞ்சஸ் வந்து பண்ணியிருக்காங்க நம்ம குந்தருக்காக. பை நம்ம குந்தர் வந்து ஏஜே ஸ்டைல் அண்ட் ஜான் சினாவெல்லாம் வந்து ரிட்டையர் பண்ணார். ஸோ அதுக்கான பலன் வந்து எதுவும் வந்து கிடைக்கிற மாதிரி வந்து தெரியல டபிள்யூடபிள்யூக்கு. ஸோ குந்தரோட ஹைப் வந்து இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கண்டினியூ தான் வந்து வருது. அண்ட் இப்போ வந்து நம்ம வந்து லாஸ்ட் டைம் ஃபைனல் அப்டேட் கூட. ஸோ இந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்மளோட குந்தரை பற்றி. ஸோ குந்தர் பார்த்தீங்கன்னா ரீசென்ட்லி வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து என்ன வந்து சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா கோடி ரோட்ஸ் அண்ட் மெஸ்ஸி பார்த்தீங்கன்னா 2 பேரும் வந்து ஒன்று. ஸோ ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா அந்த ஃபீஃபா வந்து எல்லாமே வந்து நம்ம மெஸ்ஸிக்கு வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் அதே மாதிரி தான் வந்து நம்ம கோடி ரோட்ஸ் டபிள்யூடபிள்யூல. ஸோ கோடி ரோட்ஸ் வந்து டபிள்யூடபிள்யூட மெஸ்ஸின்னு பார்த்தீங்கன்னா நம்ம குந்தர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஃபீஃபா வந்து எப்படி வந்து நம்மளோட மெஸ்ஸியை வந்து ட்ரீட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து டபிள்யூடபிள்யூ வந்து நம்ம கோடி ரோட்ஸ் வந்து ட்ரீட் பண்ணுறாங்கன்னு வந்து நம்ம குந்தர் வந்து சொல்ல வராரு. ஸோ ஆப்சல்யூட் ட்ரோல் வந்து பண்ணிட்டாரு நம்ம கோடி ரோட்ஸை நம்ம குந்தர். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ குந்தர் வந்து சொன்னது வந்து கரெக்டாக இல்லை தப்பா? உங்களோட தாட்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ இந்த வீடியோக்குள்ள வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோ. இந்த மாதிரி டபிள்யூடபிள்யூ கண்டென்ட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.